கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணி தான் எடுக்கிறேன் நான். ஸோ முக்கியமான அழகழகான வியூ பாயிண்ட்டை மட்டும்தான் நான் நமக்கு வியூஸ் காமிக்கணும் தான் எடுக்கிறேன். சும்மா தேவையில்லாத வியூ பாயிண்ட்ஸ்லாம் நான் பார்க்கல. ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக கிளம்புறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லமண்ணூர் வியூ பாயிண்ட், நல்லமன்முடி வியூ பாயிண்ட், அது எக்ஸாக்டாக நான் பேர் தெரியல, இருங்க நான் உங்களுக்கு செக் பண்ணி கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலியூர் டேம் போகலான்னு யோசித்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இங்கேயே மணி 1:30 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெயினில் ஏறத்துக்கே 2 மணி ஆகிடும். ஸோ அது அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர். ஸோ எனக்கு அது இப்போதைக்கு வேணான்னு தோணுது. ஸோ அதனால் நீங்கள் வால்பாறை பிளான் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. நல்லமுடி வியூ பாயிண்ட், ஓகே ஃபைனலி நல்லமுடி வியூ பாயிண்ட் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் சோலையூர் டேம் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு டேமும் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மெயினில் ஏறினீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விக்கின்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். ஏன்னா ஸ்னேக் ரெஸ்கியூ டீம், அப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் ரெஸ்கியூ டீமில் இருக்காப்புல. ரொம்ப நல்ல பையன். என்ன 2 ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்ட உடனே வாங்க எடுத்து தரது என்ன இருக்குதுன்னு சொல்லி அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாப்புல. எந்த ஒரு சின்ன இதுவுமே இல்லாமல் எடுத்தேன். அதான் கேட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஸோ எடுத்து கொடுத்ததுக்குன்னு சொன்னதுக்கு, நான் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட மாட்டேன், நம்மக்கிட்ட எப்படி பழகிறாங்கன்னு இருக்கு இல்லைங்களா, அதனால தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னாரு. அதை கேட்டோன்னே கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு. வியூ சூப்பராக இருக்குங்க. அட்லீஸ்ட் எல்லோரும் ஒரு தடவையாவது வந்து நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகணும். பட் என்ன மாதிரி அவசரமாக ஓடாமல் கொஞ்சம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நாள் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க, அது இன்னும் நல்லா அழகாக இருக்கும். இந்த ரோடு மட்டும்தான் கொஞ்சம் சுமாருங்களே தவிர்த்து மிச்சம் எல்லா ரோடுமே நல்லாயிருக்கும். அங்கே சித்தார்த் அருண் இன்னும் 2 பேரை மீட் பண்ணேன். ரொம்ப நல்ல மனுஷங்க. எனக்கு ஃபோன் சார்ஜ் இல்லை, கொஞ்சம் சார்ஜ் போடுறீங்கன்னு கேட்டால் கொடுங்கன்னு சார்ஜ் போட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செக் போஸ்ட் இது இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வருது. ரோடு கொஞ்சம் ஓகேவாக தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக வர்றது நல்லது. நமக்கு வண்டி முக்கியம். நம்ம வேகமாக போய் முக்கியமாக கிளம்புறதே சீக்கிரமாக போகணுன்றதுக்காக தான். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல வேகத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு தவிர்த்துட்டு நீங்கள் நிறைய பொறுமையை கையாளணும்னு நான் அன்பான வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். நமக்கு வண்டி நமக்கு ரொம்ப முக்கியம். இது பார்க்குறதே இந்த ரோடுக்காக தாங்க வந்தது. இங்கே பெருசாக சுற்றி பார்க்கறதுக்குலாம் நான் வரல. இந்த ரோடு சூப்பராக இருக்குது, இந்த ரோட்டில் வரணும், இந்த ரோட்டில் ரைட் பண்ணணுன்றது தான் எனக்கு ஆசை. ஸோ அதை ஃபைனலாக நிறைவேறிடுச்சு. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் நம்ம கேமராவில் எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ ஹோப் யூ பீப்புள் லைக் இட். எப்படின்றது கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள். சின்ன பயம் மழை வந்துடுமோன்னு, அது நான் முன்னெச்சரிக்கையாக ஜர்க்கின் எடுத்துன்னு தான் வந்திருக்கேன். வாட்டர் ப்ரூஃப் இதுவும் இருக்குது, எல்லாமே நம்ம பக்கா சேஃப்டியாக தான் வந்திருக்கோம். ஸோ ஏசப்பா மழை மட்டும் வரக்கூடாது. ஸோ அதுக்கும் பயந்து தான் நான் சீக்கிரமாக கிளம்புறேன். மழை கிட்ட பிடிச்சிட போதுன்ற பயத்தில் தான். ஏன்னா எங்கேயுமே நிற்க உங்களுக்கு சின்ன இடம் கூட கிடையாது. ஒதுங்கிறது கூட நான் பார்த்த வரைக்கும் பெருசாக இடம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் கடகடன்னு மலையை இறங்கிட்டோன்னா பொழைச்சி பிடிச்சிட்டோன்னா ஓகே தாங்க. அங்கே நமக்கு ஒதுங்கிறக்காட இடம் இருக்கும், நம்ம அழகாக அப்படியே ஓடிடலாம். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தானே. ஆக்சுவலாக நமக்கு பாண்டி இங்கேருந்து 150 கிலோமீட்டர் வருங்க. ஒரு 1.5-2 மணி நேரத்தில் ஓடிடலாம். 150க்கு மேலேயே வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே 110 தான் வருது. ஆனால் 2.5 மணி நேரம் காட்டுது. எனக்கு எப்படின்னு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். நம்மளால் நின்று அடிக்கிறாப்புல வண்டி. ஒரு தாத்தா ஒருத்தரை ஏற்றி அவருக்கு ட்ராப் பண்ண வரேன் நான். ஸோ அவர் தான் இது இங்கிட்டு போங்க ஈஸியாக இருக்கும்னாரு. அந்த மனுஷனுக்கு ரொம்ப நன்றி.
நல்லா இருக்குங்க அப்படியே. அப்புறம் முக்கியமான விஷயம், யானை பார்த்தேங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப ஜூம் பண்ணி தான் பார்க்கணும், கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்துச்சு. 4 யானை அங்கே இருந்தவங்க தான் சொன்னார் ஒருத்தர், இது லக்குனா உங்களுக்கு வராது மோஸ்ட்லி. ஆனால் நான் நின்று இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா யானை வந்துச்சு. நான் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே யானை வந்ததுன்ற மாதிரி சொன்னார் அவர். ஸோ தூரத்தில் இருந்து தான் பார்த்தேன், கிட்டக்கத்தில் பார்க்கறதுலாம் விருப்பம் இல்லைங்க. அது டிவிலே பார்த்துக்கலாம் நம்ம, அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிவிட்டு எதுக்கு அதெல்லாம் நமக்கு. இவர் நட்டு நடுவில் வர்றாரு. பியூட்டிஃபுல் ரோட். இந்த சீனரி இன்றைக்கி போகும்போதே பார்த்துருப்பீங்க, பட் இந்த வியூவில் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ரோடு நல்ல ரோடு பார்த்தோன்னா கை வேகமாக போகக்கூடாது, நம்ம ஒழுக்கமாக வண்டி ஓட்டணும். இன்றைக்கி போய் பிக் பாஸ் பார்க்காம தூங்கிடணும். ஆமாம், செம்மத்தியாக இருக்குது. அப்பாடி ஹேசப்பாங்க வெயில் வருது, கருத்துருக்கு சோஸ்திரம். பியூட்டிஃபுல். ஸ்பீட் பிரேக்கர் போகிறது நல்லது தான், இல்லைனா நம்ம ரோடு நல்லா இருக்கணும்னா அவ்வளோதான், முறுக்கு புழிஞ்சுன்னு போவோம். இப்போ அந்த பாட்டு தாங்க, இரு காலை நிலையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதுமாடா, அப்படி அந்த பாட்டு ஓடினா நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு அந்த பாட்டு கேட்குற ஐடியா இல்லை. எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது இந்த வியூ, செம்ம வியூவாக இருக்குது. இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க உண்மையிலே. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு இடங்கள் ரொம்ப அழகாக இருக்குதுன்னா அதில் ஒரு மலை சார்ந்த இடத்துல வால்பாறையும் ஒன்று கண்டிப்பாக. கொடைக்கானல் தாங்க நிறைய போயிருக்கேன் நான். ஸோ ஏற்காடும் அழகாக இருந்துச்சு, பட் இது அதை விட ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. மலையும் மலை சார்ந்த இடங்களும்ன்ற மாதிரி செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவையாவது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீக்கெண்ட்ஸ் ஒரு நாள் வால்பாறையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரோடு கொஞ்சம் ஓகே தான், பட் ஆனால் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு வீக்கெண்ட் மாதிரி ஃப்ரைடே கிளம்பி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சாட்டர்டே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சண்டே மதியமாக கிளம்புனீங்கன்னா மண்டே மார்னிங் எங்கே போகணுமோ அங்கே நம்ம போயிடலாம். சென்னையோ எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு கேட்டிங்கன்னா நான் வால்பாறையை சொல்லுவேன். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, இடமும் சூப்பராக இருக்குது, மக்களும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க.
எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த தம்பி விக்கின்ற ஒரு தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு தம்பி, ஒரு பிரதர்ஹுட் ஃபீலிங் அவரோட. இறங்கியாச்சுங்க. ஸோ இப்போது ஏற்காட்டிலேருந்து இறங்கியாச்சு. ஸோ சாரி வால்பாறையிலேருந்து இறங்கியாச்சு. ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஒரே ஒரு வியூ பாயிண்ட் தான் பார்த்தேன்னா, ஒன்று டைம் கன்சப்ஷன், ரெண்டாவது நான் கோயம்புத்தூர் போயிட்டு நாளைக்கு சென்னை கிளம்பணும். நான் சும்மா வால்பாறை என் வீட்டில் ரூமில் வேஸ்ட்டாக இருக்க வேணாவே, ஒரு லாங் அடிப்போமே வண்டியோட கெப்பாசிட்டி எப்படின்னா அதுதான் தவிர்த்து வால்பாறைன்னு நான் ட்ரிப்புன்னு வரல. ஸோ இன்னொருத்தர கண்டிப்பாக அடுத்த ஒரு மினிமம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே வால்பாறை கழிச்சு தான் நான் வால்பாறை வருவேன். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா கொல்லிமலை ஏறணும். பக்கா பிளான் ஒன்று வச்சுருக்கேன். கொல்லிமலைக்கு ஒரு 4 நாள் வீக் ஆஃபும் சேர்த்து ஒரு 4 நாள். ஸோ கண்டிப்பாக அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். ஸோ ரொம்ப நாள் நான் கொல்லிமலை ஆல்ரெடி போயிருக்கேன், பட் பைக்கில் போகல, நான் பஸ்ஸில் தான் போயிருக்கேன். அதுலேயும் நிறைய இடத்துலலாம் இறங்கலாம் கூடாது, அவங்க சொல்கிற ஸ்டாப்பில் தான் இறங்கணும். பைக்குனால் நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணால் போகலாம் வரலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் பைக்கில். ஸோ எனக்கு அது எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கூடிய விரைவில் அந்த விலாகும் வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்ததுங்க, இப்போ கொஞ்சம் லைட்டாக பழகிடுச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக என்னால் வேகமாக போக முடியுது. ஸோ திருப்பி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு போதும்னு தோணிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன். பார்ப்போம், ரொம்ப வேகம்லாம் இல்லை, ஒரு 40-50 தான் போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ வேகமாக கூட போகல. இது மலை ஏறுறதுனால கீரை டக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹில் ஸ்டேஷனே இப்போ நான் வால்பாறை தான் சொல்லுவேன். மேகமலைன்னு ஒரு இடம் இருக்குது, அதுவும் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் அது நான் பைக்கில் போகல, பட் அது போயிட்டுறேன். பட் இப்போ வரைக்கும் நான் வந்ததுலேயே ஏற்காடு, ஏலகிரி, நந்தி ஹில்ஸு, ஊட்டி நான் பைக்கில் போனேன். பட் கொஞ்ச நாள் முன்னாடி நான் கிளாசிக் வச்சுருந்தப்போ போனேன். இப்போ அந்த விலாக்லாம் எடுக்கல, பைக்கில் தான் போனோம் நாங்கள். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக போகுது, அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த வியூ செம்மையாக இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் தான் வந்து லைஃப்பில் ஒரு தடவையாவது சும்மா அப்படியே இருந்தோம், வேலை செஞ்சோம், போனோன்னு இல்லாமல் நமக்காக ஏதாவது பண்ணிக்கணுன்னா நான் இதை சொல்லலாம், என்னை பொறுத்த வரைக்கும். பட் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். பட் என்னோடய ப்ரையாரிட்டி நான் இதை தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ரைடே செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இந்த இது. செம்மையாக இருக்குது. இந்த ரோடு வியூவே நிரந்தரமாக இருக்குது. செம்மையாக இருக்குது, இந்த வியூ சூப்பராக இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம நினைக்கிறேன் அந்த சைட்லேருந்து. ஏன்னா நான் வந்து பார்த்த வழியெலாம் வந்துச்சு, இல்லை ஸ்டார்ட் பண்ணலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் மெயின்லேருந்து நம்ம இறங்கிட்டோம், வால்பாறையிலேருந்து இறங்கியாச்சு, அது மட்டும் நல்லா கண்டிப்பாக தெரியும். சூப்பராக இருக்குது. அந்த ஒரு விங்கே அப்படியே அந்த லைன் சூப்பராக போகுதுங்க. அப்படியே சும்மா ஒரு ஜிங் சூப்பராக இருந்துச்சு. சும்மா அப்படியே வேகமாக போகலாமேன்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பழகின பிறகு இந்த ரோட்டில் வேகமாக போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பழகாத முன்னே வேகமாக போகிறது வேஸ்ட்டு. BMW ஓகே இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம். நமக்கு நம்ம ஹிமாலயன், அதுவும் நம்மால் சூப்பராக இருக்காப்புல. இந்த வியூ உங்களுக்கு பார்த்தா சூப்பராக தெரியும் நான் நம்புகிறேங்க. செம்ம வியூங்க, சூப்பராக இருக்குது. சூப்பரான வியூ, சரியான வியூ பாயிண்ட். இந்த பக்கமும் அதே மாதிரி செம்மையாக இருக்குது. எக்ஸ்ட்ராடினரி வியூ பாயிண்ட்ஸ். ஸோ எல்லா வியூ பாயிண்ட்ஸும் காமிச்சு அவங்கள போர் அடிக்க விரும்பல. நல்ல வியூ பாயிண்ட்ஸாக தான் காமிச்சா தான் பார்க்குற உங்களுக்கும் அழகாக இருக்குல்ல, நம்ம போகணுன்னு தோணும் இல்லைங்களா? தோணணும் கண்டிப்பாக. நான் சந்தோஷமாக இருக்கேன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். யாம் பெற்ற இன்பம் பையக்கும். ஐயோ ஓரளவு பார்த்தீங்களா? நான் சந்தோஷமாக இருக்கல, எல்லோரும் அது மாதிரி என்னையும் சந்தோஷமாக நீங்களும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல வரேன். ரொம்ப ரோலாகுது. சமத்தியாக இருக்குங்க. உண்மையிலே போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ நல்லா லைட்டாக படுக்க போகிறேன்னா பார்த்துக்காங்களா, அது பாருங்க. ஹே இப்பொழுது பாருங்கள், இதோ உங்களுக்காக இந்த எருமாடு வேற உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கான். போடாங்கிட்டு குறுக்கா வந்துட்டு போடா. இதோ உங்களுக்காக. ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கக்கூடாதுங்க, அதுக்கு சாக்கிறதாகவும் போகணும். நம்ம வரும்போது தான் குறுக்க வருவாங்க. எப்படி அருமையாக இருக்கா இல்லையா? சூப்பராக இருக்குது. வியூ பாயிண்டில் தரம் நிரந்தரமாக இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. இந்த வளைவுலாம் தரமாக வளையுது பாருங்க. சும்மா வளைஞ்சு போகுது, சரியாக இருக்குது. ஏறுறதை விட இறங்குறது இன்னும் ஜாலியாக இருக்குது. இறங்குறது சும்மா லாபகமாக சங்குன்னு போகுது, சரியாக இருக்குது. சரி ஜங்குன்னு போகுது. இன்னும் நம்ம காலைல டீ குடிச்ச ஸ்பாட்டுக்கே வரல. பொறுமையாக தான் வரேன் நானுமே. செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே வளைஞ்சு சும்மா வெறித்தனமாக போகுது வண்டி. சங்கு சக்கு சங்கு சக்கு சங்கு சக்கு சங் சூப்பராக இருக்குது.
ஆனால் இந்த வியூவில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தேன் நான் நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக எனக்கு அந்த எந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தேன்னு எனக்கு கரெக்டாக எனக்கு லொக்கேட் பண்ண தெரியல. வந்தாச்சு, காலையில் டீ குடித்த இடம் வந்தாச்சு. ஸோ சூப்பர். ஸோ எனக்கு வாட்டர் ஃபால்ஸ்லாம் பஸ்ஸுக்கு காக்கிறதுல பெருசாக ஐடியா இல்லை. குளிக்கிறவங்க போகலாம் அங்கே. நம்ம இந்த கால் நினைக்கிறதுக்கெலாம் தேவலாம் போயிட்டு எனக்கு இன்னும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால வாட்டர் ஃபால்ஸ் எதுவும் நான் பார்க்கல. பட் ஆனால் முக்கியமான காரணம் நமக்கு டைம் கன்சப்ஷன் கொஞ்சம் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நம்ம அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. எனக்கு இந்த பெண்டில் வண்டி ஓட்டணுன்னு தான் ஆசை. ஸோ அதனால தான் நான் வளைச்சி இந்த ரோட்டில் தான் எந்த ஒரு ரைடர்ஸ்க்கும் இது கொஞ்சம் வண்டி ஓட்டணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லைங்களா. நான் மட்டும் இல்லை, இந்த விதிவிலக்கா ஓட்டிடுவோம். இதோ உங்களுக்காக. ஓய் தங்குதுக்கு 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 கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும், இல்லைன்னா வாரிக்கும். இதை பாருங்க வியூவை. என்ன இருந்தால ஒரு டேலாக் வரும். அடுத்த லீவுக்கு நம்ம ஹிமாலயாஸ் போகிறோம், வெரி லாங் ட்ரைவ். அதனால என்ன கிடைக்கணும், தன்னை எறிதல் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். நாசர்ஸ் அவர் சொல்லியிருப்பார். நம்மளால் கேட்கவா வேணும், சூப்பராக இருப்பாப்புல தலை நம்மால். ஸோ அதுதான் தனியாக போனால் என்ன கிடைக்கும்னா ஒழுக்கம் கொஞ்சம் கிடைக்கும். நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஸோ நம்ம தான் பார்த்துக்கணுன்ற ஒழுக்கம் கிடைக்கும். சரி, அவங்களும் சொல்ல முடியாது, கை கழுவுறாங்க. நம்மளும் சின்ன வயசில் பண்ணி தான் செஞ்சுருப்போம். சரி, நமக்கு தேவை வழி. அது கிடைத்து விட்டது என்றால் செல்ல வேண்டியது தான். அதமாக இருக்குது. ஜங்கு 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 ஜங்கு. ஆம்னி கார் வேறு வழி விடாமல் இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா எத்தாப்புல வண்டி வருதானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. குரங்குகள் வேறு எகிரி குதித்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. வெறித்தனமாக இருக்குங்க வளைவு. ஜொயிங்கு சக்குன்னு போகுது, செம்மையாக இருக்குது. டப்பாங் அந்த மாதிரி தான் அவங்க போகுது, செம்மையாக இருக்குது. ஆத்தி அரே செம்மையாக இருக்கு. சூப்பர். இந்த வியூ பாயிண்ட்டுக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் இந்த பெண்டு போட்டு ஏறுறதுக்கும் செம்மையாக இருக்குங்க. அதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெண்டு போட்டு ஏறி பார்த்தும் போது தான் உங்களுக்கு அதோட அருமை பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். போகும்போது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, இல்லை வீடியோ கொஞ்சம் ஓட்டி பாருங்கள். நான் 40 தாண்டி போகலை, இப்போ என்ன 60 போகிறேன், 70 போகிறேன். செம்மையாக இருக்குங்க அந்த வளைவு, சூப்பராக இருக்குது. தண்ணீரில் குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி தண்ணி வருது. பொறுமை. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ டியூப்லெஸ் டயர்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. டியூப் டயர்ஸாக இருந்தால் தயவுசெய்து மறக்காமல் பஞ்சர் கிட்டு கையில் எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டியூப் டயர்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணிவிடுங்க, டியூப்லெஸ்க்கு. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸி. நானுமே கிராஸ் வீல்ஸ் வாங்கிட்டேன். ஸோ இந்த டயர் கொஞ்சம் நல்லா இருக்குது, எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, இன்னொரு 1000-2000 கிலோமீட்டர் ஓடிட்ட பிறகு இதை மாற்றிக்கலாம். ரிம்மை தான் நான் என்ன பண்ணிவிட்டேன், ரிம்மையும் ஸ்டாண்டையும் நான் கொரியர் போட்டு விட சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஸோ கொரியர் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். செம்மையாக இருக்குங்க வியூ, அடிபொலியானும்.
எப்படி இருக்குப்பா இந்த வியூலாம். இருக்கு எனக்கு தான் வந்துருச்சான், அவ்வளோதான், செத்தான் சேகர். யானை வச்சான இந்த எறும்பு மட்டும் தான் வருது திருப்பத்தில். ஹாரன் அடியா, ஹாரன் அடி, உன்னையத்தான் சேர்த்து சொல்கிறேன் மிஸ்டர் திலீப். கொஞ்சம் திம்பராயிடுச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் வண்டியில் எல்லாம் கையில் கண்ட்ரோல் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக 2 நாள் எனக்கு பெருசாக கண்ட்ரோல் இல்லை தான், உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் பயத்தோடையே தான் ஓட்டினேன். ஒரு 60-70 போகிறதுனா கூட ஒரு சின்ன பயம், ஏன்னா வண்டி கண்ட்ரோல் இல்லை, குறுக்கில் வந்துட்டாங்களா எப்படி நிறுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருந்துச்சு உள்ளே. ஸோ அதனால் வண்டியை நான் பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமிராக தான் ஓட்டுறேன், பொறுமையாக ஓட்டி பழகுவோம். அதாச்சுங்க, மலையிலேருந்து இறங்கியாச்சு. ஸோ அஃபிஷியலாக நம்ம வால்பாறையிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ டுவர்ட்ஸ் பொள்ளாச்சி வழியாக நம்ம கோயம்புத்தூர் தான் போகணும். கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு சீக்கிரமாக ரீச் ஆகிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக இது டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி கொஞ்சம் வெயிலாக இருக்கும் போதே இறங்கிடலாம், அங்கே ஸ்டே வேறு இல்லை அப்படின்றதுனால நான் அப்படியே பொறுமையாகவே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இப்போது பயங்கரமாக பசிக்குது, அதனால் இங்கே எதுவும் எனக்கு நல்ல கடை இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ அதனால் நான் பொள்ளாச்சியில் போய் சாப்பிட்லான்னு பார்க்குறேன். அப்படியே போய் பொள்ளாச்சியில் லஞ்சை முடிச்சுட்டு வழக்கம் போல் நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான். ஸோ கோயம்புத்தூரில் நான் எங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கத்தில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு, அது ரேஸ்கோர்ஸ் ரோடு, இது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வெங்கடேஷ், சாரி அவங்க வெங்கடேஷ் தான் நினைக்கிறேன், மறந்துருச்சு, வெங்கடேஷ் தென்றல் பார்னு ஏதோ ஒன்று வரும். ஸோ அங்கே தான் தங்கியிருக்கேன் நான். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அது. ஸோ நேராக அங்கே போகிறோம். முடிஞ்சால் இன்றைக்கி மெமரி கார்டு வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வீடியோ எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு vlog போடணும். அதுக்காக நிச்சயமாக ஒரு மெமரி கார்டு வாங்கணும் தான். ஆல்ரெடி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சுங்க, வண்டி, கேமரா, பிசி. ஸோ ஓகே, எல்லாமே பைத்தியக்காரனு மென்டலாக இருக்கானுங்க. கைகள் வலிக்கிறது. சின்ன ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் தயவுசெய்து வண்டி ஓட்டிகிட்டு ஃபோன் பேசாதீங்க. ஹெட்செட் இருந்தால் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள், பட் ஹெட்செட் இல்லைன்ற நேரத்தில் நிறுத்தி பேசுங்க, அப்புறம் தப்பே இல்லை. ஒரு பாத்திர போகிற பிரதர் எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவார். அழகாக ஃபோனை காதில் வச்சுன்னு பேசின்னு போயின்னு இருக்கார். வழிகள் விடாமல் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இந்த வழி தான், இந்த வழி தான், நான் வந்த வழி இந்த வழி தான். இதில் நான் ரொம்ப ஸ்பீடாகவே போகலைங்க, ஒரு ஸ்பீட் லிமிட்டோடு தான் நான் இருக்கேன், மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அந்த ஸ்பீட் லிமிட்லேயே போய்க்கலாம் அப்படின்னு. ஸோ அது நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. இங்கே நிறைய தென்னந்தோப்புலாம் இருக்குது, அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம்.
ஸோ திருப்பியும் நான் உங்களை லன்ச் முடிச்சுட்டு பொள்ளாச்சிக்கு அப்புறமா நான் உங்களை திருப்பியும் பார்க்குறேன்.